Hello everyone, நான் மதன் கௌரி and hello my dear MG squad. 12 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஃப்ளைட் லிட்டரலா காணாம போயிடுச்சு. vanished. என்னாச்சுன்னு யாருக்குமே க்ளூ கிடையாது. பல வருஷத்துக்கு தலையை பிச்சிட்டு இருந்தோம். 12 இயர்ஸ் ஆயிடுச்சு இந்த ஃப்ளைட் காணாம போய். ஃப்ளைட்டுக்குள்ள அது காணாம போனப்போ 239 people இருந்தாங்க. 239. ஆனா ஒரு க்ளூ இல்லாம உலகத்தோட ரேடார்ல இருந்து காணாம போயிடுச்சு. 12 இயர்ஸ் கழிச்சு இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி மலேசியன் கவர்மெண்ட் மறுபடியும் அந்த ஃப்ளைட்டுக்கு என்ன ஆச்சுன்னு தேடுற வேலையை பார்த்துட்டு இருந்த கம்பெனிக்கு இன்னொரு ஒரு வருஷம் எடுத்துக்கோங்க, இப்பமாவது ஃப்ளைட்டுக்கு என்ன ஆச்சுங்கறத கண்டுபிடிச்சு சொல்லுங்க, அது எங்கயாவது விழுந்துருச்சா என்ன ஆச்சுங்கறத தேடி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு வருஷம் 12 இயர்ஸ் கழிச்சு இன்னமும் மலேசியன் கவர்மெண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. The world's biggest mystery case இதுதான். அதுவும் நெட்ஃபிளிக்ஸ்ல டாக்குமெண்ட்ரில ஆரம்பிச்சு நம்ம யூடியூப் சேனல்ஸ்ல பேசுற வரைக்கும் மலேசியால சர்வசாதாரணமா பேசக்கூடிய ஒரு டாபிக்கா இன்னமும் இருந்துட்டு இருக்குது. ஆக்சுவலா நம்ம கிட்ட இருக்கிற டேட்டா படி இந்த ஃப்ளைட் நம்ம மலேசியாக்கும் கன்னியாகுமரிக்கும் அண்ட் மேடகாஸ்கருக்கும் நடுவுல எங்கேயோ கிடக்குது, இந்தியன் ஓஷனுக்கு நடுவுல இருக்குதுன்னு நம்புறாங்க. ஆனா இந்த இடத்துல தான் இருக்கா அந்த ஃப்ளைட். என்ன நடந்துச்சு இந்த ஃப்ளைட்டுக்கு, ஏன் இதை இன்னும் தேடிட்டு இருக்கணும்னு நினைக்கிறாங்க, எல்லாத்தையும் இன்னைக்கு உங்ககிட்ட நான் டீடைல்டா சொல்ல போறேன். பட் அதுக்கு முன்னாடி நீங்க அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போனாதான் இந்த மாதிரி வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய முக்கியமான மிஸ்ட்ரி கேசஸ் எல்லாத்தையும் என்னால வீடியோவா போஸ்ட் பண்ணிடுவேன். பட் யூடியூப் அல்கோரிதம் உங்ககிட்ட அப்போனாதான் கரெக்டா வந்து சேர்க்கும். ஃபர்ஸ்ட் விஷயத்துல இருந்து ஆரம்பிச்சிடுறேன். The term ambiguous loss அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த சைக்காலஜி படிச்ச யார்கிட்டயாவது நீங்க கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. நிறைய பிரச்சனைகள் வந்து நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும். பட் இந்த ஆம்பிகுவஸ் லாஸ்ங்கிறது இருக்கிறதுல மிகப்பெரிய கொடுமை. ஒரு மனிதன் வந்து கோ த்ரூ பண்ணக்கூடியது இதுங்கறாங்க ஒரு துக்கம். என்னனால் என்னாச்சுனே தெரியாம இருக்கிறது. ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா அவங்க இறந்துட்டாங்கன்னு தெரியும், நம்ம அதுல வந்து துக்கம் அனுசரிப்போம், அதுல இருந்து வெளியே வர முடியும். ஒருத்தங்க ஒரு பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சா துக்கம் அனுசரிக்க முடியும், அதுல இருந்து வெளியே வர முடியும். என்னாச்சுனே தெரியாம க்ளூவே இல்லாம நிக்கறாங்க தெரியுமா ஒருத்தங்க, என்ன நடந்துச்சுனே தெரியாம, அதுதான் இருக்கிறதுல மிகப்பெரிய ஒரு கொடுமை இப்படின்னு சைக்காலஜிஸ்ட் சொல்லுவாங்க. இப்போ இந்த கொடுமையை தான் 12 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன MH370ங்கற ஃளைட்டுக்குள்ள இருந்த 239 பீப்பிளோட சொந்தக்காரங்க ஒரு நாளும் இன்னமும் கோ த்ரூ பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். there is this person, ஓகேவா, ஜியாங் ஹுய் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒருத்தங்க இருக்காங்க. அவங்களோட அம்மா வந்து இந்த ஃளைட்ல இருந்தாங்க. ஜியாங் ஹுய் இன்னமும் இத்தனை வருஷம் கழிச்சு இன்னமும் அவங்க அம்மாவோட மெயில் அட்ரஸுக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒருவேளை அவங்க எங்கேயாவது ஒரு ஐலாண்ட்ல இருந்து ஏதோ ஒரு மிராக்கிள் நடந்து ஒரு ரிப்ளை வந்துராதான்னு நினைச்சு இந்த அளவுக்கு ஹோப்ஃபுல்லா அங்க இருக்கிற மக்கள் இருந்துட்டு இருக்காங்க. அட் தி சேம் டைம் ஹோப் இல்லாமலும் இருக்காங்க. என்னங்க இத்தனை வருஷம் ஆச்சு திருப்பி கிடைச்சிருவாங்களாங்கிற கேள்வியும் இருக்குது. இது வந்து ஒரு மிகப்பெரிய மன உளைச்சல். இந்த மன உளைச்சல்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு க்ளோஷர் கொடுக்கணுங்கிறதுக்காக தான். பிரேக்கப்னா அதை எண்ட் பண்ணு, அதையே சொல்லாம போறேன்னு நிறைய பேர் கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி என்னதான் நடந்துச்சுங்கிறதுக்கு ஒரு க்ளோஷர் வேணும். ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா உங்க உடலையோ அவங்களோட ஃப்ளைட்டையோ எதையோ கண்டுபிடிக்கணும்ல. அதுக்காக தான் மலேசியன் கவர்மெண்ட் இப்போ மறுபடியும் இத்தனை வருஷம் கழிச்சு 12 வருஷமா சர்ச் பண்ணிருக்காங்க. வேர்ல்ட்ஸ் காஸ்ட்லியஸ்ட் சர்ச் ஆபரேஷன் இதுதான் சொல்றாங்க. உலகத்திலே அதிகமா பணத்தை செலவு பண்ணி தேடிட்டு இருக்கக்கூடிய ஆபரேஷன் இதுதான். இப்பவும் கண்டினியூ பண்றோம்ங்கறாங்க. பட் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், மதன் அப்படி அந்த ஃளைட்டுக்கு என்னதான் ஆச்சு? ரெண்டாவது ஒரு டவுட் இருக்கும், மதன் இத்தனை வருஷம் கழிச்சு இந்த டாபிக்கை இன்னமும் நம்ம பேசணுமா? பேசணும். அண்ட் அந்த ஃளைட்டுக்கு என்ன ஆச்சுங்கிறது இருக்கிறதுலே ஒரு பெரிய மர்மம் தான். உங்ககிட்ட நான் இத்தனை வருஷம் கழிச்சு இன்னைக்கும் சில க்ளூஸ் தரேன். முதல் விஷயம், ஃளைட்டுக்கு என்ன நடந்துச்சு அன்னைக்குங்கிறத பார்க்கணும்னா ஃளைட் என்னைக்கு எத்தனை மணிக்கு கிளம்பிச்சுங்கிறதுல இருந்தே நம்ம ஆரம்பிக்கணும். கரெக்ட்டா? சோ the flight took off on 8th March 2014 நைட் 12:41க்கு இந்த ஃளைட் வந்து குவாலாலம்பூர் மலேசியாவோட கேபிட்டல்ல இருந்து டேக் ஆஃப் ஆகி சைனாவோட கேபிட்டலான பீஜிங்க்கு போக வேண்டிய ஃளைட். இந்த ஃளைட்டுக்குள்ள கிட்டத்தட்ட 6 கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய நேஷனாலிட்டிஸ் வந்து உள்ளுக்குள்ள இருக்காங்க. சைனீஸ், மலேசியன்ஸ், ஆஸ்திரேலியன்ஸ், அதுன்னு சொல்லிட்டு 6 நாடுகளை சார்ந்த மக்கள் உள்ளுக்குள்ள இருக்காங்க. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட் நான் இப்பவே சொல்லிடுறேன். 2 பேர் இந்த ஃளைட்ல ஏறினவங்க நமக்கு லேட்டரா தான் தெரியும். ஈரானியன்ஸ், அவங்க வந்து திருட்டு பாஸ்போர்ட்ல இந்த ஃளைட்டுக்குள்ள ஏறி இருக்காங்க. ஐ அம் ஜஸ்ட் சேயிங் எவ்ரிதிங் பிகாஸ் we never know what happened. பட் எல்லா தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்க முன்னாடி வச்சிடுறேன். சோ இந்த ஃளைட் வந்து டேக் ஆஃப் ஆகுது. டேக் ஆஃப் ஆகி அந்த ஃளைட்டோட பைலட்ஸ் 2 பேர், அஹமத் அண்ட் அப்துல், 2 பேருமே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஃளைட் பைலட். அதுல வந்து எஸ்பெஷலி கேப்டன் அஹமத் இருக்காங்களே, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பர்சன். அவங்க டேக் ஆஃப் ஆகி கொஞ்ச நேரத்துல குட் நைட், திஸ் இஸ் மலேசியன் 370 அப்படிங்கறத சொல்லிட்டு அவங்க வந்து அந்த காலை கட் பண்றாங்க. அதுதான் கடைசி கான்வர்சேஷன். ஃளைட் டேக் ஆஃப் ஆன உடனே இது நடக்குது. பட் கொஞ்ச நேரத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃளைட்டோட கம்யூனிகேஷன் வந்து நிலத்தில இருந்து கம்ப்ளீட்டா கட் ஆஃப் ஆயிடுது. Why? We don't know.
அண்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு கம்யூனிகேஷன் டர்ன் ஆஃப் ஆன உடனே அடுத்தடுத்த சென்டர்ஸ்ல இருந்து கேட்பாங்களா ஃபிளைட் என்ன எங்க கண்ட்ரி மேல பறக்க வேண்டியது பறக்கலன்னு சொல்லிட்டு வியட்நாம்ல இருந்து கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆக்சுவலி இது மலேசியால இருந்து டேக் ஆஃப் ஆகி வியட்நாமை தாண்டி சைனால போய் இறங்க வேண்டியது. பட் இங்க இருந்து டேக் ஆஃப் ஆகி வியட்நாம் மேல வரலன்னு உடனே அங்க இருந்து மலேசியாவுக்கு கால் பண்ணி என்னங்க உங்க ஃபிளைட் உங்க ஊர்ல இருந்து டேக் ஆஃப் ஆயிடுச்சு ஆனா எங்களுக்கு இன்னும் சிக்னலே வரல அப்படிங்கிறாங்க. மலேசியால இருக்கிறவங்க ரொம்ப சீரியஸா இப்பதான் அலர்ட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் தே ஆர் ரியலைசிங் அவங்களோட ரேடார்ல இருந்து லிட்டரலா அந்த பழைய சிட்டிசன் படத்துல வந்து ஒரு அத்திப்பட்டி கிராமம் காணாம போச்சுன்னு சொன்ன மாதிரி உலகத்தோட ரேடார்ல இருந்து உலகத்திலிருந்து நம்மளுக்கு இருக்கிற எல்லா கம்யூனிகேஷன்ல இருந்தும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் கிடையாது, நான் இப்பதானே சொல்றேன் 12 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஃபிளைட் அப்படியே காணோம், vanished into thin air, அப்படியே காணாம போயிடுச்சு. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் எல்லாரும் என்னெல்லாமோ மெத்தட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மலேசியன் ஃபிளைட் இன்னொன்னு ஃபிளைட்ல இன்னொன்னு பறந்துட்டு இருக்குது, அதை வந்து நீங்க ஏதாவது கம்யூனிகேட் பண்ண முடியுதான்னு பாருங்கிறாங்க. ஆஸ்திரேலியா கிட்ட கேட்கறாங்க, சுத்தி இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரீஸ்க்கும் கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சு எங்க கப்பலுக்குன்னு சொல்லிட்டு தேடிட்டே இருக்கிறப்போ மலேசியாவோட ராணுவம் வந்து செகண்டா வந்து ஒரு ரெண்டாவதா ஒரு சிக்னலை ரிசீவ் பண்றாங்க. இப்போ அந்த ஃபிளைட் எங்கன்னு பாத்தீங்கன்னா போக வேண்டிய டைரக்ஷனுக்கு பதிலா கம்ப்ளீட்டா ஒரு யூ டர்ன் போட்டு தாய்லாண்டை தாண்டி இந்தோனேஷியா கிட்ட பறந்துட்டு இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வருது. போக வேண்டிய டைரக்ஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்டா, இது போக வேண்டியது நார்த், பட் அது அப்படியே திரும்பி சவுத்தை நோக்கி வந்து போயிட்டு இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வர ஆரம்பிச்ச உடனே எல்லாருக்குமே ஒரு பெரிய குழப்பம், வாட் இஸ் ஹேப்பனிங் இன்சைட் ஃபிளைட் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்மளுக்கு தெரியாது. பட் இப்போ தான் மச் லேட்டர் நம்மளுக்கு இப்போ மொத்தம் கிடைச்ச டேட்டால ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரிய வருது. ஒரு பர்டிகுலர் பிரிட்டிஷ் சேட்டலைட் வந்து இந்த ஃபிளைட் கிட்ட இருந்து லைட் சிக்னலை மட்டும் ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்குது. ஓகேவா, கொஞ்சம் மைன்யூட்டான ஒரு சிக்னலை வந்து ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருக்குது. அந்த சிக்னல் வந்து 228க்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் ஒரு ஆர்க் வந்து வருது. கொஞ்ச நேரம் கழிச்சு 341க்கு இன்னொரு ஒரு ஆர்க் வருது, 441க்கு அடுத்த ஆர்க் வருது, 541க்கு அடுத்த ஆர்க் வருது, 641க்கு அடுத்த ஆர்க் வருது, 811க்கு ஒரு ஆர்க் வருது. இந்த ஆர்க்னா என்னன்னா இந்த ஒரு பெரிய ரேஞ்சில எங்கனாலும் அந்த ஃபிளைட் இருக்கலாம். ஓகேவா, இந்த மெசேஜ் மட்டும் வந்துகிட்டே இருக்குது இந்த ஃபிளைட்ல இருந்து. சோ நைட் டேக் ஆஃப் ஆன ஃபிளைட் காலையில 6 மணிக்கு லேண்ட் ஆக வேண்டிய ஃபிளைட் 640க்கு ஒரு சிக்னல் வருது, 811க்கு ஒரு சிக்னல் வருது, அண்ட் கடைசியா 819க்கு ஒரு சிக்னல் வருது. இந்த சிக்னல்ஸ் எல்லாம் நம்ம கோரிலேட் பண்ணி பார்க்கறப்போ இப்போ நமக்கு என்ன தெரிய வருதுனால இந்த ஃபிளைட் வந்து திரும்பிச்சுன்னு சொன்னோம், கடைசியா வந்து அது யூ டர்ன் போட்டுருச்சுங்கிறது மட்டும் நம்மளுக்கு தெரிய வந்திருக்குன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபிளைட் இன்னும் ஃபர்தர் சவுத் இட் இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் இந்தியன் ஓஷன் அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வருது. இந்தியன் ஓஷன்ல எங்க, ஆஸ்திரேலியால இருந்து இந்தியாவுக்கு நடுவுல எங்கனாலும் இருக்கலாம். இந்தியன் ஓஷன்ல இது வந்து இவ்வளோ பெரிய இந்திய பெருங்கடல்ல வந்து எங்கேயோ போய்கிட்டே இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வந்திருக்குது லேட்டர் பீரியட்ல. கடைசியா அது வந்து 819க்கு கொடுத்த ஒரு சிக்னல் கிட்ட தான் அது எங்கேயோ விழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல தியரிஸ் வர ஆரம்பிக்குது. பட் பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து சாலிடா அந்த ஃபிளைட் அங்க விழுந்துருச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. கடைசியா அங்க அந்த சிக்னல் இங்க நம்மளுக்கு சொல்ல முடியுமே தவிர அந்த ஃபிளைட்டுக்கு என்ன ஆச்சுங்கிறது வந்து யாருக்குமே தெரியாம போயிடுது. சோ நிறைய கான்ஸ்பிரசி தியரிஸ் ஆப்வியஸா வர ஆரம்பிக்குது. ஒரு சிலர் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபிளைட்டை ஓட்டுன பைலட் வந்து அவருக்கு வந்து பர்சனல் லைஃப்ல இருந்த பிரச்சனைனால அவர் வந்து ஃபிளைட்டை போய் தண்ணிக்குள்ள விட்டாருன்னு சில பேர் சொல்றாங்க. இன்னும் சில பேர் சொல்றாங்க அந்த ஃபிளைட் வந்து ஃபியூவல் பிரச்சனை, அதுல வந்து ஒரு தீ விபத்து ஏற்பட்டுருச்சு, லித்தியம் அயான் பேட்டரி எல்லாம் உள்ளுக்குள்ள வச்சிருந்தாங்க, அதெல்லாம் வந்து வெடிச்சு அது வந்து ஃபியூவல் எல்லாம் பாதிச்சு ஃபிளைட் வந்து அப்படி எரிஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு தியரி சொல்றாங்க. மூணாவதா இருக்கிற சில பேர் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபிளைட் அங்க எங்கேயோ கிடக்கணும், அங்க இருக்கிற மக்கள் எப்படியோ சர்வைவ் இருந்தாங்கன்னா அவங்கள போய் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் நாலாவது இது வந்து இட் கிவ்ஸ் சின்ஸ் there is no solid proof of what happened, ஒரு விஷயம் நடந்ததுக்கான சாலிடான சாட்சி இல்லங்கிறது கடவுள் மாதிரி தானே, கடவுள் வந்து இருக்காருன்னு சொல்றவங்களுக்கும் சரி இல்லன்னு சொல்றவங்களுக்கும் சரி ரெண்டையுமே நம்ம நிரூபிக்க முடியாது. கரெக்ட்டா, எஸ்பெஷலி கடவுள் இருக்காருன்னு சொல்றத நிரூபிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம், நம்மளுக்கு ஃபீல் பண்ணணும்னு சொல்ல முடியுமே தவிர சாட்சி எங்க கடவுளை காட்டுன்னு சொன்னா அதுக்கு பதிலே கிடையாது. அந்த மாதிரி இந்த ஃபிளைட்டுக்கு என்ன ஆச்சுன்னு இவங்க எல்லாம் சொன்னாலும் ஓகே அப்படியே சாட்சி எங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு பதிலே கிடையாது. சோ இங்க இருக்கக்கூடிய இந்த பீப்புளோட 200+ பேசஞ்சர்ஸோட பைலட்ஸோட அவங்களோட ஃபேமிலிஸ்லாம் வந்து ஹோப்ஃபுல்லா இருக்காங்க. அவங்க என்ன மூட்ல இருக்காங்கன்னா யாரோ ஒருத்தங்க எப்படியாவது காப்பாத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் வந்து அவ்வளோ பெரிய ஒரு சர்ச் ஆபரேஷன் நடக்குது. ஐ திங்க் ஃபர்ஸ்ட் 1 மந்த்ல மட்டுமே கிட்டத்தட்ட மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து மலேசியன் கவர்மெண்ட் வந்து இதுல செலவு பண்ணாங்க. பட் ஒரு 16 டேஸ் கழிச்சு மலேசியா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இது வந்து சர்ச் பண்ணி அங்க ஆட்களை வந்து உயிரோட எடுக்கிறது இதுக்கு மேல கஷ்டம் அப்படிங்கறத டிக்ளேர் பண்றாங்க. அண்ட் ஸ்லோவா என்ன ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் இது வந்து சர்ச் அண்ட் ரெஸ்கியூ அப்படின்னு இருந்தது வந்து மாத்தி சர்ச் அண்ட் ரெக்கவரி அப்படின்னு சொல்லி மாத்துறாங்க. சர்ச் அண்ட் ரெஸ்கியூனா தேடி காப்பாத்துறது அப்படிங்கிறது, சர்ச் அண்ட் ரெக்கவரி அப்படின்னு பாத்தீங்கன்னா தேடி இருக்கிற விஷயங்களை கொண்டு வர்றது அப்படிங்கிற ஒரு மூடுக்கு போயிடுறாங்க. அதாவது உயிரோட இருப்பாங்கங்கிற நம்பிக்கை வந்து கம்மியாயிடுச்சுங்கிறத மலேசியன் கவர்மெண்ட் சொல்றாங்க. இதுக்கும் அப்புறம் ஆனா வந்து ஹோப்ஃபுல்லா வந்து மக்கள் நான்
சொன்னேன்ல 12 இயர்ஸ் கழிச்சு நம்ம மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. ஃப்ளைட்டுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது. ஃப்ளைட் ஏன் வந்து கம்யூனிகேஷன் வந்து கட் ஆஃப் ஆச்சு? ஃப்ளைட் கம்யூனிகேஷன் கட் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் அந்த மைன்யூட் சிக்னல் வந்துட்டு இருந்துச்சுன்னு சொன்னால அது ஏன் இந்திய பெருங்கடலை நோக்கி வந்துச்சு? இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடுவுல ஏன் வந்து அந்த ஃப்ளைட் திரும்பி போச்சு? போக வேண்டிய டைரக்ஷனுக்கு ஏன் ஆப்போசிட்ல போச்சு? சிக்னல் தான் கட் ஆச்சு, ஃப்ளைட்ல தான் பெரிய பிரச்சனை அப்படின்லாம் இருந்துச்சுன்னா உடனே ஃப்ளைட் இடிஞ்சிருக்கணும். பட் அப்படி இல்ல. ஃப்ளைட் அதுக்கப்புறம் பல மணி நேரத்துக்கு கண்டினியூஸா கடல் மேல இந்தியன் ஓஷன் மேல பறந்துட்டு இருந்திருக்குது. Why did it fly? இது எல்லாமே வந்து மர்மமா இருக்குது. இதுல வந்து இவ்வளவு நாட்களாக இது ஒரு இன்டர்நேஷனல் பினாமினன் ஆக இது வந்து கான்ஸ்பிரசி தியரிஸ்ல நிறைய வர ஆரம்பிச்சிருது. நிறைய வெப்சைட்ஸ் நீங்க இப்போ போய் சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா கூட அந்த ஃப்ளைட் வந்து ஏலியன்ஸ் வந்து அப்டேட் பண்ணிடுச்சுன்னு சொல்ற அளவுக்கு கூட வந்து கான்ஸ்பிரசி தியரிஸ் இன்டர்நெட்ல வர ஆரம்பிச்சிருது. ஏன்னா ஃப்ளைட்டுக்கு என்னாச்சுனே தெரியல, என்னனால நடந்திருக்கலாம் ஒவ்வொருத்தங்க ஒரு ஒப்பீனியனை சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. இதுக்கெல்லாம் ஃபைனலி ஒரு முற்றுப்புள்ளி வச்ச நாள் என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மோர் தென் an year later அந்த ஃப்ளைட்ல இருந்து இருக்கக்கூடிய ஒரு பர்టిక్యులர் பார்ட், ஓகேவா, இந்த பார்ட் வந்து அந்த ஃப்ளைட்டோட விங்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இது வந்து ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய பிரெஞ்சு ரியூனியன் ஐலாண்ட், ஆப்பிரிக்கா பிரான்ஸ்னு சொன்னவன குழம்பிட வேணா, அங்க இருக்கக்கூடிய ஒரு ஐலாண்டை வந்து நம்ம பிரெஞ்சு இன்னும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இந்தியன் ஓஷன்ல தான் இருக்குது, கன்னியாகுமரிக்கு கீழ தான் இருக்குது, ஓகேவா. ரைட் சைடு நம்மளுக்கு கன்னியாகுமரி கீழ லெஃப்ட் சைடு மலேசியா இருக்குது, ரைட் சைடு வந்து இந்த இடம் இருக்குது. சோ அந்த இடத்துல இந்த ஒரு ஃபிளாப் மட்டும் வந்து சேர்ந்து இருக்குது. இந்த ஃபிளாப் வந்து இந்த ஃப்ளைட்டோடது தானா? இது சோ யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 1 இயருக்கு இந்த ஃப்ளைட்டுக்கு என்னாச்சுனே தெரியாது, ஒரு க்ளூ கிடையாது. லிட்டரலா ரேடார்ல இருந்து காணாம போனதுக்கு ஒரு வருஷம் கழிச்சு ஒரே ஒரு ஃபிளாப் வந்து கிடைச்ச உடனே மக்கள் வந்து இதுதான் அந்த ஃப்ளைட், ஒரு க்ளோஷர் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தேடி போய் பார்க்கறப்போ இட் இஸ் கன்ஃபர்ம்ட் இட் இஸ் தட் ஃப்ளைட்ஸ் ஃபிளாப். பட் இருந்தாலும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஃபிளாப் மட்டும் கிடைச்சிருச்சுன்னா அந்த ஃப்ளைட் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தமா? அந்த ஃப்ளைட் எங்கேயோ இடிஞ்சு கிட்ட ஏதோ ஒரு ஐலாண்டுக்கு யாராவது காப்பாற்றி செஞ்சிருந்தா கூட அந்த ஃபிளாப் வந்து கிடையாது தானே செய்யும். அவங்களுக்கு என்னாச்சு? இந்த ஃபிளாப் ஒரு பெரிய முக்கியமான விஷயம் கிடையாது. உள்ளுக்குள்ள இருந்த 239 பீப்புளுக்கு என்னாச்சு? the flight is people don't bother about it. அது ஒரு எக்யூப்மென்ட், அவ்வளவுதான். உயிர்கள் உள்ளுக்குள்ள இருந்துச்சு, அவங்களுக்கு என்னாச்சு? அவங்களோட உடல்கள் கிடைச்சிச்சா? அவங்க தண்ணிக்குள்ள தான் போனாங்கன்னு சொன்னா அதுக்கு சாட்சி இருக்கா? அவங்களோட ஒரு பேக்காவது கிடைச்சிச்சா? இந்த மாதிரி கேள்விகள்லாம் வந்து நிறைய வர ஆரம்பிக்குது. இப்படி கேள்விகள் வர்றப்பதான் it gets even murkier. அந்த ரியூனியன் ஐலாண்ட்ல வந்து ஒரு ஃபிளாப் வந்துச்சுன்னு சொன்னேன்ல, அது கிட்ட சில சூட்கேசஸ் இருந்துச்சுன்னு கூட அங்க கண்டுபிடிச்ச ஒருத்தங்க வந்து பேசுறாங்க. பட் அது இதோட தான் தெரியல. பட் முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல இன்வால்வ் ஆனவங்களோட ஃபேமிலிஸ் வந்து உடல்கள் இங்க தான் இது நடந்துச்சுன்னு சாலிடா சொல்லுங்க, இந்த இடத்துல தான் தண்ணி கடியில அந்த ஃப்ளைட் போச்சுன்னு சொல்லுங்க, அதோட இன்சிடென்ட் எங்க நடந்துச்சுங்கறத சொல்லுங்கன்னு சொல்லி கேக்குறப்போ அதுக்கான பதில் கவர்மெண்ட் கிட்ட கிடைக்கல. சோ கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கம்பெனியை ஹையர் பண்றாங்க. ஓஷன் இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு கம்பெனி வந்து ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துக்கிறாங்க. இந்த ஃப்ளைட் உண்மையிலே தண்ணிக்குள்ள எங்க இருக்குதுங்கறத நாங்க கண்டுபிடிச்சு தரோங்கறாங்க. லிட்டரலா டைட்டானிக் வந்து இடிஞ்சது, தண்ணிக்குள்ள போயிடுச்சு, இது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அது டைட்டானிக் எங்க இருக்குங்கறத வந்து போய் கண்டுபிடிக்கணும்ல. அந்த மாதிரி இந்த ஃப்ளைட் இடிஞ்சிருச்சு அப்படிங்கறத வந்து சாலிடா எல்லாரும் நம்பலாம். ஆனா அது எங்க போய் இருக்குங்கறத கண்டுபிடிக்கிற வேலையை நாங்க எடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டு ஆலிவர் பிளங்கட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஓஷன் இன்ஃபினிட்டியோட சிஇஓ வந்து இந்த ப்ராஜெக்ட்டை ஹெட் பண்ணி வருஷ கணக்கா தேடுறாங்க. லாஸ்ட் 12 இயர்ஸ்ல டெக்னாலஜி அவ்வளவு மாறிடுச்சு, ஏஐ அவ்வளவு வந்துருச்சு. ஆலிவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு மில்லிமீட்டர் விடாம நாங்க கடலுக்குள்ள தேடி இருக்கோம் and we have so far looked at 1,40,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் அண்டர் வாட்டர். இந்திய பெருங்கடல்ல ரிமோட்டான இடம், பயங்கர டீப். கடைசியில அவங்க போய் தேடக்கூடிய இடத்துல சூரிய வெளிச்சம் கூட வராத அளவுக்கு டெப்த்ல இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதியில நாங்க தேடிட்டு இருக்கோம். 1,40,000 கிலோமீட்டர் நாங்க தேடிட்டோம். சயின்ஸ் வந்து எங்க இருக்கும் இந்த ஃப்ளைட்ங்கறத நம்ம பெஸ்ட் கேஸ் கெஸ் வைக்கிறோமோ அந்த இடத்தை நாங்க தேடி பார்த்துட்டோம். பட் இன்னமும் எங்களால கண்டுபிடிக்க முடியல. பட் ஒரு விஷயம் இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம், ஃப்ளைட் இங்க இல்லங்கறத நாங்க சாலிடா சொல்ல முடியும். அப்போ இங்க இல்லனா ஃப்ளைட்டுக்கு என்ன ஆச்சுங்கற மறுபடியும் அந்த கேள்வி எழுப்புறது வந்து மக்களுக்கு இன்னும் குழப்பத்தை அதிகமாக்குது, ஹோப்பையும் கொடுக்குது. அட் தி சேம் டைம் சயின்ஸ் இன்னும் அந்த அளவுக்கு வளரலன்னு தெரியுது. மூணாவது இந்த மர்மம் இன்னும் டீப் ஆயிட்டு இருக்குது. பார்ட்ஸ் வந்துருச்சு, பட் அந்த ஃப்ளைட்டுக்கு என்னாச்சுன்னு ஏன் 12 இயர்ஸ் கழிச்சு நம்மளால இன்னும் கண்டுபிடிக்க முடியலங்கிற கேள்வி ஸ்ட்ராங்கா இருந்துகிட்டே இருக்குது. இத பத்தி ஏகப்பட்ட யூடியூப் சேனல்ஸ், நான் சொன்ன மாதிரி நெட்ஃபிளிக்ஸ் சீரிஸ் வரைக்கும் இத பத்தி எடுத்துட்டாங்க. யார் இத பத்தி பேசினாலும் அதுல ஒருத்தங்க இருந்துகிட்டு இல்ல இது ஏதாவது குறை சொல்ற அளவுக்கு தான் இந்த டாபிக் இருந்துட்டு இருக்கு. பிகாஸ் யாருக்குமே சாலிடா இதுதான் தெரியாது. நான் ஏன்னு சொன்னேன்னா ஒருத்தங்க வந்துகிட்டு இல்ல ஏ பாயிண்ட் ஏ அப்படிங்கறத தான் நீ சொல்லி இருக்கணும்னு சொல்ற அளவுக்கு இது மர்க்கியா இருந்துட்டு இருக்குது. ஏன்னா சாலிடா இதுல ஆன்சர் வராம இருந்துட்டு இருக்கிறது தான் இதுல முக்கியமான கேப். அண்ட் அந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கு எல்லாரும் இஷ்டத்துக்கு ஒவ்வொன்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு ஃப்ளைட் இன்னமும் கண்டுபிடிக்க முடியாம இருக்கிறத நினைச்சுதான் அங்க இருக்கிற கவர்மெண்ட் வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா $17 million வந்து ஆஃபர் பண்றாங்க ஓஷன் இன்ஃபினிட்டிக்கு. டீல் என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய ரெக்கேஜ் ஒருவேளை அந்த ஃப்ளைட் உள்ளுக்குள்ள தான் இருக்குனால் அது இருக்கிறத கண்டுபிடிச்சாச்சுன்னா அந்த கம்பெனிக்கு $70 million தரும், $70 million தரும்னு சொல்லிட்டு மலேசியன் கவர்மெண்ட் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. அந்த டீல் வந்து முடியுது, இந்த போன வாரத்தோட முடியுது. கவர்மெண்ட் அதுக்கு அப்புறம் மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஜூலை 1ல இருந்து இன்னொரு ஒரு வருஷம் எடுத்துக்கோங்க, 2027 பாதி வரைக்கும் கூட எடுத்துக்கோங்க. அப்பமாவது இந்த ஃப்ளைட்டுக்கு என்ன ஆச்சு, இந்த ஃப்ளைட் இங்க தான் தண்ணிக்குள்ள இருக்குது அப்படிங்கிற
அப்படிங்கறத சொல்லுங்க. டைட்டானிக் வந்து நம்ம இன்னமும் நார்த் அட்லாண்டிக் குள்ள போய் பார்த்தோம், அந்த கடலுக்குள்ள நார்த் அட்லாண்டிக் ஓஷனுக்குள்ள போய் பார்த்தோம்னா அங்க இருக்கும். அதே மாதிரி அப்போ டைட்டானிக் தான் நடந்துச்சு நம்ம சொல்ல முடியும். அதுக்கப்புறம் அந்த டைட்டானிக் அங்க இருக்கிறத பார்த்துட்டு அந்த டைட்டானிக் என்ன நடந்துச்சுன்னா அந்த ஷேப் அதெல்லாம் வச்சுட்டு நம்ம மறுபடியும் டீகோட் பண்ண முடியும். இந்த ஃப்ளைட்டுக்கு என்னாச்சுனே தெரியலங்கிற இந்த கேள்வி இருந்துகிட்டே இருக்கிறதுக்கு முதல்ல டெப்ரி அது உடைஞ்சு எங்க விழுந்துச்சுங்கறத கண்டுபிடிக்க முடியும். 12 வருஷமா நம்ம இவ்ளோ மாடர்ன் டெக்னாலஜி வச்சுட்டு கண்டுபிடிக்க முடியல. இன்னமும் அதை எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் ஓஷன்ல மலேசியன் கவர்மெண்ட் மறுபடியும் இன்னொரு 1 இயர் வந்து இந்த கம்பெனிக்கு கொடுத்திருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஃப்ளைட்டுக்கு உண்மையிலே என்ன நடந்திருக்குன்னு உங்களோட ஒபினியனை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. The world's biggest mystery. நான் சொன்ன மாதிரி யாருக்குமே கன்க்ளூசிவா என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் ஒத்துக்கக்கூடிய ஒரு இடம் மேபி இந்த ஃப்ளைட் வந்து தண்ணிக்குள்ள போயிடுச்சு அப்படிங்கிறது தான். அது மட்டும் தான் கன்க்ளூசிவா மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் ஒத்துக்கிறாங்க. அதையும் சில பேர் ஒத்துக்கிறது இல்ல. அந்த ஃப்ளைட் வந்து என்னெல்லாமோ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது எங்க போயிடுச்சு, அங்க போயிடுச்சு, காணாம போயிடுச்சு, பக்கத்து கேலக்சிக்கு போயிடுச்சுங்கிற அளவுக்கு கூட. அண்ட் இதை சொல்றவங்க வந்து நம்ம கேட்கறதுக்கு லேமா இருக்கலாம். பட் சொல்றவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்பியே சொல்றவங்க இருக்காங்க. அதனால தான் ஆர்டிகல்ஸ் உட்கார்ந்து பக்கம் பக்கமா எழுதிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு இது ஒரு எம்டி ஸ்பேஸா என்ன நடந்துச்சுனே தெரியாம இருக்கிற நேரத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஃப்ளைட்டுக்கு என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்கன்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி உலகத்தோட மிகப்பெரிய மிஸ்ட்ரிஸ் எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. அப்போனா தான் நான் போஸ்ட் பண்ற வீடியோஸ் எல்லாம் யூடியூப் அல்காரிதம் கரெக்டா உங்ககிட்ட வந்து சேர்க்கும். I'll see you tomorrow. Love you all. God bless. MG Squad. Cheers, MGs.